பேயாண்டி பேயாண்டி யாரு பெற்ற சுடல ஈச சிவல பேரி சுடல ஐயா லப்பமக்க இடமதில இடமதில தானதான் நினைக்கான மகன் சுடல ஈச அன்னைக்கு நாளையில வீரலப்பையான வேணும் மைப்பாட்டு பார்க்கும் போது மைப்பாட்டலப்பையத்தான் மண்டையில் அடித்துட்டான அன்று இருக்கும் போது லப்பமக்க கூட்டம் எல்லாம் எட்டு அடை 8 நாளா அடைச்ச கதவு திறக்கலைய வெயில் முகத்தை பார்க்கலைய வெயில் முகத்தை பார்க்கலைய வெயில் முகத்தை பாராம லப்பமக்க இருக்கும் போது லப்பமக்கலான வரும் 8 ஆடை 8 நாளா அரமணக்குள் இருக்க ஐயா பார்த்தாதை நேரம் என்னையா மாயாண்டி சுடலை ஆண்டவன் அந்த சுடலை ஆண்டவன் நாம வந்த மகிமைய நாம போய் சொல்லணும் ஆமையா என்ற எண்ணம் கொண்டு ஆமாண்ணே என் சிவல பேரி சுடலை ஆண்டவன் அந்த சுடலை ஆண்டவன் என்ன வடிவம் கொண்டான் என்னையா வடிவம் கொண்டான் ஒரு ராக்கு அடாங்கி வேஷம் கொண்டு ஆமாயோ மாயாண்டி சுடலையாண்டவன் என்ன ஐயா லப்பமக்க வாசலில யாம சாம வேலையில கோடாங்கி அடிக்க ஐயா குறியத்தான் தொலங்கி வாரான் ஏயா என்ன கோடாங்கி அடிக்கும் போது அம்மையா கோடாங்கி சத்தமானது வீரலப்ப காதல கேட்டான் நம்மளுடைய வீதியிலே ஏதோ ஒரு கோடாங்கி வந்திருக்காரு எப்பா ஏ கோடாங்கி உனக்கு ஊர் என்ன பேர் என்னப்பா நீ வந்த விவரம் என்னப்பா ஐயா என்ன எனக்கு வடநாடு வடதேசம் ஆமா வடநாடு வடக்கேட்டி வடதேசம் நாங்க 9 கம்பளம் நாங்க ஒரு சக்கம்மா ஆமா சக்கம்மா கூட்டம் நாங்க 6 மாதம் காடு 6 மாதம் வீடு 6 மாதம் தான் வீட்டுல இருப்போம் 6 மாதம் காட்டுல இருப்போம் ஆமா எங்க பொழப்பே அதான் ஆமா காட்டுல போய் குறிச்சொலைக்கு உண்டான கணக்கு வழக்கெல்லாம் பார்ப்போம் ஐயா ஐயா கோடாங்கி அடிப்போம் குறிகளை சொல்லுவோம் நடந்ததையும் சொல்லுவோம் நாளைக்கு நடக்க போறதையும் சொல்லுவோம் ஆமா என்னென்னலாம் நடக்குமோ அத்தனையும் சொல்லுவோம் ஆமா ஏ கோடாங்கி நடந்ததை சொல்லுவியா நடக்க போறதை சொல்லுவியா அப்படி உண்டானா ஆமா என்னுடைய வீதியில 8 நாளா ஆமா 8 நாளா நடக்கு பிரச்சனையா இருக்கு ஒரு அட்டகாசம் நடக்கப்பா ஆமா ஐயா இது மாந்திரவாதி மாந்திரமா
இல்ல கறி தொழில் எவளா ஏவலா என்னன்னு பார்த்து சொல்ல முடியுமா? பிள்ளை சுனியம்மா என்னன்னு பார்த்து சொல்வியாப்பா? ஏ அப்பா, என்ன அதுக்கு தானே வந்திருக்கேன். அப்படி சொல்லணுமானா நீ எனக்கு என்ன தருவ? என்ன தருவ? உனக்கு என்னப்பா வேணும்? உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கப்பா. உன்னுடைய வீதியில வார வெள்ளிக்கிழமை ஏமாசாம வேலையில உன்னையா அப்படி அரிசி பொங்கணும், ஒரு பொட்டக்கோழி கறி சமைக்கணும், முட்டையும் முருங்கைக்காயும் அவிச்சுரிச்சு படைக்கணும். அதே நேரம் அரும மகனுக்கு குப்பியில சாராயம் வைக்கணுமே, குடுவையில தென்னங்கல். ஆமா, சாராயமும் தென்னங்கல் இருந்தாதான் குறி தொலைங்கும். மை இல்லைனாலும் கூட தொலைங்கிறோம். சாராயமும் கல் இல்லைன்னா உப்பேது. பாட்டுல மனது பார்த்து ஒடிக்க முடியாது. அப்படியா? வா வீதியில வச்சுட்டு வா அரமனைக்குள்ள நீ இருந்துக்கணும். நான் ஏமாசாம வேலையில வந்து மையானத்தில் உருவேத்தி வா வீதிக்கு வருவேன். மதுவை குடிப்பேன், மாமச படப்ப அள்ளி ஏப்பம் போடுவேன். அவன் கொடாங்கி அடிச்சு புரிய சொல்லுவேன். நடந்ததை சொல்லும் போது உண்டுனா உண்டுன்னு, இல்லன்னா இல்லன்னு சொல்லும் போது அளவாய நெருக்கா தகப்பமனு சொல்லும் போது தன்வாய நெருக்கா ஏவளையா வேலை தவறுது, வெட்டி பழிதாரியா உன்னையும் சேர்த்து இறையா வாங்கட்டுமா? ஆர்த்தாமாயான் நீதான் கொலக்க தீய கையில் எடுத்தான், நெஞ்ச போய் அவருதான மாவு அட கொடியோ அட மாவுச பாடுதான 8 மாத்த கருவெடுத்து சுடலைக்கு முன்னால தலவால என விரித்தான், தானதான் வைத்துட்டானே. 8 மாத்த கருவானது பதக்குன்னு துடிக்கு மாவுசைக்கு உயிர் போகாம ஊசலாடிக்கிட்டு இருக்கு. ஏ சண்டாளா, மகாபரிதி இல்ல மாந்திரந்தான் பெருந்து வெட்டி பை கொடுத்தே சண்டாளா. அதனால குத்தம் இல்ல, சுடலை ஆண்டவன் இருக்க இடத்துல மாவுசைக்கு பெண்ணாக என்றெனக்கு தெய்வமா இருப்பேன். ஆனா நீ இருக்க இடம் 8 நாளுக்கு தட்டி நொறுங்கும் தவிடுபடி ஆகும். ஏ மயாண்டி பரணை விட்டு கொதித்தான், சொன்ன சொல்லு தவறா மாட்டான். 1008 சுருவத்தில் ஒரு சுருவத்தை அங்க பங்கிட்டு அதில் ஒருவங்க நான் பிடிச்சு அடைச்சுக்கோன்னா பச்சை கலையத்தில் அடைத்தான், நீலகண்ட கசத்துல கொண்டு தாத்தான். புழைச்சி தண்ணீர் எடுக்கும் போது செப்பு குடத்தோட குடமா பச்சை கலையம் அரமனைக்கு வருது. 8வது நாள் தண்ணீர் சாய்க்கும் போது பச்சை கலையம் சுடலையாண்டவன் வெளியேறினான். மாந்திரவாதியை மண்டையில் எடுத்து மாவுசை போட்டான், புலர்ச்சி ஆவுசை போட்டான். இருக்க இடத்தை தட்டி நொறுக்கி தவிடுபடி ஆக்கணும், எருக்கும் குறுக்கு அள்ளி வதச்சான். களவாண்ட பொழைய விட்ட கருவறுத்தார் சுடலையாண்டவன், திருடிய பொழைய விட்ட சீரழித்தான் செஞ்சுடல, கொள்ளையிட்ட பொழைய விட்ட கொடியறுத்தான் மாயாண்டி சுடலையாண்டவன். பாண்டி நாட்டு சீமைக்கு போகணும் என்று தண்ணியோட தண்ணியாக மூவாத்தாங்கரையிலே முக்கூடல் பதியிலே சிவல பேரியிலே சிவலிங்கமாகவே முளைத்தான். சிவலப்பேரி சுடலை என்றும் பேர் நாம் பெற்றான். வேறுபட்ட சிவலப்பேரி சுடல எங்க வாரா? பேயாண்டியான மாயாண்டிய சிவலப்பேரிய சுடலாய்யா உய்காடு வாரார உய்காட்டு சுடலையினோ தானதான வார போதைய தலங்க
தலங்கள் கண்ட தலங்கள் விட்டு நாடான நாடு ஐயா சவரம்பேட்டை நகரதில சிவல பேரி சுடலையாக சவரம்பேட்டை சுடலையாக ரசகர் குல வம்முசத்தில சுடலம் வந்து நிலையம் வாங்குதார சிவல பேரி நல்ல சுடலாய்யா காட்டு சுடலாய்யா ஆண்டி பேயாண்டி தானே மெல்ல கொழுவு இருக்கா 21 தேவாதையும் 61 நல்ல கூட்டுறவும் ஆனந்தமா கொழுவு இருக்கா வருடத்துக்கு ஒரு தடவை வில்லு தட்டி முரசு தட்டி படை கொடுத்து வாரார சவரம்பேட்டை சுடலாய்யா படை கொடுக்குகிற சீமாங்கல பாபுரம்மா வாழ வைப்பான் அறி கொடுக்கும் சீமாங்கல வளர்ந்து வாங்கி செழிக்க வைப்பான் ஆண்டவன் தான் மாயாண்டி சிவல பேரி சுடலாய்யா பட்டி அது பெருக வைப்பான் பால் பானம் பொங்க வைப்பான் ஆளது போல் இலை தடுத்து அருகது போல் வேர்கள் ஒன்று மூங்கில் போல் அண்ணன் சுத்துவான் சிவராம்பேட்டை சுடலாய்யா சுடலாய்யா என்றென்னைக்கு முசியாமல் வாழ வைப்பாரு சுரேஷங்க தூத்து ஒரு மாத்து விரிச்சு இருப்பியா ஐயாப்பா குருவரண வெற்றி வேலா வெற்றி வேலா கொண்டல் வண்ணன் மால் மருகா அமரர் சிறை அறுத்த பாலாறுத்த ஆறுபடை வேல் முருகா சுவாதியில மாலையர்கா தூண்டாம நின்ற மாலை துணை கருள வேணும் ஐயா சின்ன நம்பி கதைகள் பாட ஐயாவே சின்ன நம்பி உன்புகளை நாங்கள் பாட மல நம்பி நாயகரும் அருள் புரிய வேணும் ஐயா ஐயாவே சின்ன நம்பி
நம்பி பாடுவேனே நானும் நாளும் உன்னை பலகாலம் உன்னை தொழுவேன் தோழோவே தேடுவேனே நானும் நாளும் உன்னை புவனமெல்லாம் வனமெல்லாம் கூறுவேனே நானும் நாளும் உன்னை குற்றங்குறை அணுகிடாமல் செல்ல பிள்ளை சின்ன நம்பி நம்பி முன்புகளை நாங்கள் பாட வாட நெஞ்சிலையும் நாவிலையும் நின்னருள வேணும் ஐயா ஐயா நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு இஞ்சி மஞ்சள் நாடு இருவாச்சி மலர் நாடு மானிருந்து விளையாடோ மயிலிருந்து விரித்தாடோ அழகிலையும் சிறந்த நாடு திருநெல்வேலி சில்லாவில் நான்கு நெறி தாலுகா சேர்ந்திருக்கும் நகரம் ஐயோ சேர்ந்திருக்கும் நகரம் ஐயா அது வேப்பனாங்குளமதில வேப்பனாங்குளமதில யாரு அங்க ஆண்டுவார் பகடை குல கூட்டந்தான் ஆண்டு கொண்டு வாரார் பகடை குல கூட்டத்தில 200 பகடைக்கும் யஜமா பெரும் பகட 300 பகடைக்கும் மூத்தவன் பெரும் பகட 500 சத்தம் போடாம
ஆயிரம் பகடைக்கும் அதிகாரி பெரும்பகட முத்து வீரம் பகடையாவன் வேப்பனாங்கொலமதில மகிமையுடன் ஆண்டு வாரம் முத்து வீரம் பகடைக்குத்தான் வேப்பனாங்கொலமதில ஒன்னாவது படித்தலமா வாழப்பு சாவடியா ரெண்டாவது படித்தலமா நித்தில் வர்ண மேடைகளா அஞ்சாவது படித்தலமா ஐவரண கோபுரமா ஏழாவது படித்தலமா இரும்பு கட மண்டபமா பத்தாவது படித்தலமா பத்தாவது படித்தலமா பளிங்கு வர்ண மேடைகளா முத்து வீர பகடை மண்ண பகடை மண் அன்னைக்கு நாளையில ஆண்டு கொண்டு வாரான முத்து வீரம் பகடைக்குத்தான் போலுடைய பெண்ணத்தான் தாலி கட்டி மாலை மாத்தி தானே மெல்ல ஆண்டு வாரா மன்ன வேணும் தேவியுமா மனமகிழ்ந்து ஆண்டு வாரார் கொண்ட வேணும் தேவியுமா கூடித்தான் வாழ்ந்து வாரார் முத்து வீரம் பகடை மண்ண அன்னைக்கு நாளையில முத்து வீரனாகிய பகடை மன்னனோ அந்த பொருளையாளாகிய மங்கையும் அந்த வேப்பனாங்குளத்துல மன்னவனும் தேவியுமாகவே மனம் மகிழ்ந்து ஆண்டு வாராங்க. அப்படி ஆண்டு வரக்கூடிய நாளையில் முத்து வீரம் பகட மண்ணை இணைஞ்சிருக்கான். 10 அடுக்கு கோபுரம், பளிங்கு மண்டபம், அதுலேயும் அவனுடைய ஈன குலம் தெரியணும் என்பதற்காக 7வது மாடி மேல எருவ மாட்டு தலைய வச்சிருக்கான். ஏயா பகடை குலம் தெரிய வேண்டும் என்பதற்காக 10வது மாடி மேல பசுவ மாட்டு தலைய வச்சிருக்கான். ஐயா யாரு செய்வா? முடியுமா? ஈன குலமாக இருந்தாலும் நம்மளுடைய குலம் தெரியணும். ஐயா குலத்துக்கு பெரிது எதுவும் உண்டா? கிடையாது. நாம் பிறந்த குலம்தான் நமக்கு பெரிது. நாம் வாழக்கூடிய குலம்தான் நாட்டிலே உயர்ந்தது, உயர்ந்த குலம் என்று முத்துவீரம் பகடமண்ணையானவன் 10வது மாடி மேல பசுவ மாட்டு தலைய வச்சு அந்த முத்துவீரம் பகடையும் அம்மாளாகிய பூலுடையா அந்த பூலுடையா பகடச்சியும் மன்னவனும் தேவியுமாகவே மனம் மகிழ்ந்து ஆண்டு வாரா. அம்மையா அம்மையா மன சந்தோஷத்தோட வாழ்ந்து வராங்க. ஆண்டு வாரோம்
நாளையில நாளையில முத்து வீரம் பகடைக்கும் தான் புகழுடைய பெண்ணுக்கும் தான் பொன்னால குறையும் இல்லை பொருளால தாழ்வும் இல்லை மண்ணால குறையும் இல்லை ஐயா குறையும் இல்லை மனையால தாழ்வும் இல்லை அப்படி ஆண்டு வரும் நாளையில முத்து வீரம் பகடை மண்ணு உங்களுடைய பெண்ண வேலும் மன்னவனும் தேவியுமா மனமகிழ்ந்து வாழும் போது முத்து வீரம் பகடையவன் செக்களவு பொண்ணு இருந்தோம் செதுக்கி தின்ன காணாதையா கோடி பொண்ணு இருந்தாலும் கொலத்தொழில செய்ய வேணும் என்றதொரு எண்ணம் கொண்டு முத்து வீரனாகிய பகடைக்கு எவ்வளவு பொன்பொருள் இருந்தாலும் ஏகப்பட்ட சொத்து பத்து வளங்கள் பொண்ணு இருந்தாலும் செக்களவு பொண்ணு இருந்தாலும் செதுக்கி தின்ன காணாது கோடி பொண்ணு இருந்தாலும் கொலை தொழில செய்யணும். ஆமா, கொலை தொழில செய்யலையானா பஞ்சம் கூடவே வருமா, கொடிய பஞ்சம் வரும், வந்து தாக்கிரும் நம்மள. அந்த முத்துவீரன் ஆகிய பகட அம்மையா 7 ஊரு காணிகள். அம்மையா 7 ஊரு காணினா அவனுக்கு என்ன காணியா? என்ன 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 காணி காட்சினா? இப்ப காணினா என்னையா? 7 ஊர் காணினா என்னது? 7 ஊர் காணினா என்னதுன்னு கேட்க என்ன தெரியாதுல்ல, வசத்துல இருக்கல சொல்லுங்க. ஏ பகடையுடைய தொழில் என்ன? என்ன கொடை அடிக்கணும். அப்படியா? கொடை அடிக்கணும். அப்ப 7 ஊர் காணி காட்சி தானே போகுது. அதான் கேட்க கொலை தொழில் என்ன? அடபாவி, அந்த பகடை மன்னனானவன் அவன் கொலை தொழில் என்னையா? என்ன ஐயா, இதாக இருந்தாலும் சரி, என்ன செத்த மாடா அறுப்பாங்க, ஆமா, செத்த குழி வெட்டுவாங்க, வெட்டுவாங்க, செத்த துட்டி சொல்லி போவாங்க. போவாங்க. ஐயா, பகடையுடைய தொழில் அதானே? ஆமா ஆமா. அப்போ 7 ஊரு காணி, 1 2 இல்ல, 7 ஊரு காணி. பாப்பாமலம் தான். அப்படி 7 ஊரு காணிய எடையில்லாம பார்த்து வாரான். அந்த அம்மா பூலுடைய எண்ணெய்தான் சந்தையில போய் நரம்பெடுத்து அழகாக கொடை செய்து அதை அவ வியாபாரம் செய்வா. மன்னவனும் தேவையும் மனமகிழ்ந்து வாழும்போது பொண்ணு இருக்கு, பொருள் இருக்கு, மண் இருக்கு, மனை இருக்கு, அத்தனை இருந்தாலும் முத்துவீரம் பகடைக்கும் அந்த பொருடைய பெண்ணுக்கும் மாலையிட்ட நாள் முதலா நாள் முதல் மதல வரம் இல்ல ஐயோ,
கல்யாணம் முடித்த நாளா கை குழந்தை இல்ல ஐயோ இல்ல ஐயோ மதலை இல்ல கவலை ஐயோ போலுடைய பெண்ணுக்குத்தான் மனக்கவலை ரொம்ப உண்டு பிள்ளை இல்ல கவலை ஐயோ பெருங்கவலை ரொம்ப உண்டு அரும மகளான வேலும் மன்னனிடம் சொல்லுவாள் எங்கனவா ராஜமன்னா நான் தானா பெண் பிறந்த நாட்டில் வேற பெண் இல்லையோ நான் தானா மலடான நான் தானா இந்த நாட்டில் வேற மலடில்லையோ அப்படி சிறப்பான வேளையில் என் அப்பன் சிவராம்பேட்டை சுடலையாண்டவனுடைய வாசலில் நமக்கு அன்பளிப்பளித்த சீமான்கள் பூமான்கள் களங்காடுமான் அன்னகிரிலே வாழக்கூடிய பக்கீரி என்பவர்கள் அழகாகிய பூமான்கள் என் சிவராம்பேட்டை சுடலையாண்டவனுக்கு கோமரமாக பணிபுரிந்த சீமா அவர்கள் பெற்ற திருமகன் கடற்கரை என்பவர்கள் எங்க ஐயா சிவராம்பேட்டை சுடலையாண்டவனுக்கு முன்னாள் கணக்க பிள்ளையாக பணிபுரிந்த சீமான்கள் அவர்கள் பெற்ற திருமகன் ரஞ்சித் என்பவர்கள் இன்னைக்கு எங்க அப்பன் சிவராம்பேட்டை சுடலையாண்டவனுக்கு கோமரமாக உருவெடுத்த சீமான்கள் அவர்கள் திருக்கரத்தினால் என் அப்பன் சுடலையாண்டவனுடைய ஊட்டுக்களத்தில் பாடும் புலவருக்கு பவன் ரூபா 200 பவன் ரூபாய் 200 கொண்டு வந்து அன்பளிப்பளித்துள்ளார்கள். யா கையால புலவனுக்கு அள்ளி பணம் தந்ததோ அவர்களோட வீடுகள் உங்களோட வாசல் சிவராம்பேட்டை சுடலையா செய்யும் தொழில் குடும்ப செழித்து வாங்கி வாழும் ஐயா கர்ம மகாலான வேலுவான் வீரம் பகடையுமா போலுடைய பெண்ண வேலோ தானதான் இருக்கும் போது போலுடைய சொல்லுதால எங்க நவராசம் மன்னா மதலை அது இல்லாம மாநிலத்தில் தூற்றுதார மலட மலடியின்னு நாமல தூற்றுதார நீந்தா மலடுதானோ இல்ல நாம் பாவி மலடுதானோ அரும மகளான் அழகு நல்ல இடமதில அருமமாக சொல்லும் போது அம்மா அம்மா கேளு அம்மா ஆணுல மலடுதான அண்ணும் இல்லை இன்னும் இல்லை
அறவே கிடையாதம்மா. கிடையாதம்மா. அந்த காலத்துல ஆமா ஆணுல மலடு அறவே கிடையாதான். கிடையாது கிடையாது. பெண்ணுல மலடு பேர உலகில ரொம்ப உண்டாம். வேறு உண்டுல்ல. அந்த காலத்துல அப்படி இருந்திருக்காங்க. ஆமா ஐயா ஆனா பிறந்தவன் அவ்வளவு திடகாத்திரமா இருந்திருக்கான். ஆமா இப்ப அப்படி இல்ல. ஆமா அதே நேரம் அந்த அம்மா காதுல கேட்டா, மன்னா இந்த வார்த்தையை யார் வாயால சொன்னாலும் உங்க வாயால சொல்லலாமா? என்ன அடித்தாலும் அடித்துடுங்க, அகுமானமா பேசாதீங்க. ஏன் அந்த அம்மா அப்படி சொல்லுதா? அந்த காலம் கல்லானாலங்கனவன் புருஷனை மதிச்சு இருந்திருக்கா. ஆமா ஆமா அப்படி சிறப்பான வேளையில் இந்த சிவராம்பேட்டை மாநகரிலே வாழக்கூடிய ரசகர்குல வம்சத்தில் அவதரித்த சீமான்கள், அழகாகிய பூமான் என் அப்பன் சுப்பிரமணியனுடைய நாமத்தை பெற்ற மணி என்ற சீமான்கள் எங்க ஐயா சிவராம்பேட்டை சுடலை ஆண்டவனுடைய ஆலயத்தில் சின்ன தம்பியினுடைய கோமரமாக பணிபுரியக்கூடிய சீமான்கள் அவருடைய திருக்கரத்தினால் என் அப்பன் மாயாண்டி வாசலில் சக்கரவர்த்தி வாசலில் சின்ன தம்பியினுடைய பந்தலில் யா கையால புலவனுக்கு அள்ளி பணம் கொண்டு பந்தலில தந்ததால் அவர்களுட வீடுகள் உங்களுட வாசலல் சிவராம்பேட்டை சுடலையா செய்யும் தொழில் வாங்குமை கனவாங்க வீடுகள் சின்ன தம்பி அருளால் சின்ன தம்பி குடும்ப செழித்து வாங்கி வாழும் ஐயோ. அம்மையான போலோடையா அழகாக சொல்லுதால எங்கனவராசம் மன்னா அடித்தாலும் அடித்திடுங்கோ, அகமானமா பேசாதீங்கோ, கொன்னாலும் கொன்னிடுங்கோ, குறவாக பேசாதீங்கோ, அருமமாக சொல்லும் போது அம்மா அம்மா கேளு அம்மா, கடவுள் கிருபை இருக்குமானா அம்மா இருக்குமா, கை குழந்தை கிடைக்கும் அம்மா. சிறப்பான வேளையில் இந்த சிவராம்பேட்டை சுடலையாண்டவனுடைய வாசலில் அன்பளிப்பளித்த சீமான்கள் பூமான்கள் சின்ன தாய் என்பவர்களோ சின்ன தம்பி என்பவர்களோ சுப்பிரமணி என்பவர்களோ தீபா என்பவர்களோ மகேஷ் என்பவர்களோ உப்புடாதி என்பவர்களோ கவின் என்பவர்களோ அவர்களோ இந்த சிவராம்பேட்டை நன்னகிலே வாழக்கூடியவர்கள். முத்துக்குமார் என்பவர்கள் அவர்களோ இந்த சிவராம்பேட்டை சுடலையாண்டவனுடைய ஆலயத்தில்
சின்ன தம்பி கோமரமாக பணிபுரியக்கூடிய சீமான்கள் அம்மையா யா கையால புலவனுக்கு அள்ளி பணம் கொண்டு வந்தரில தந்ததால் அவர்களோட வீடியல் உங்களோட வாசல் சவராம்பேட்டை சுடலையா தொழில் வாங்கும் ஐயா உங்களோட வாசல் சின்ன தம்பி அருளால் சின்ன தம்பி செழித்து வாங்கி வாழும் ஐயா செழித்து வாங்கி வாழும் ஐயா அருமமாக போலோடையா அப்பமே சொல்லுதால ஐயாவே எங்க நவா எப்போ கிடைக்கும் ஐயா கண்ணு நல்ல புளிய மரம் கவரோடு ஆலம் மரம் அது கண்ணுல காயாம கவரு அடி என்ன பல ஏடி அம்மா கேளு அம்மா அழுதாலும் தொழுதாலும் கால நேரம் வரும்போது கை குழந்தை கிடைக்கும் அம்மா ஐயாவே கேளும் ஐயா அன்னதானம் சொரணதான் அழகுடனே செய்ய வேணும் ஆட்டுமேனும் சம்மதித்து தானம் தருமங்கள அள்ளி அள்ளி கொடுக்காரி அன்னமனு கேட்டவர்க்கு அன்னதானம் கொடுப்பாளாரு அன்னம்னு கேட்டவருக்கு அன்னம் அன்னதானம் நஞ்சை கேட்டவருக்கு நஞ்ச பிஞ்சை கேட்டவருக்கு பிஞ்ச அள்ளி அள்ளி கொடுக்கா ஆமா அப்பமும் குழந்தை இல்லை இல்லையே குழந்தை இல்லையே தலங்கள் கண்ட தலங்கள் எல்லாம் தீர்த்தமாடணும் ஆமா அவன் நம்ம கர்மம் செஞ்சிருப்போமோ நம்ம பாவம் செஞ்சிருப்போமோ அவன் காசிக்கு போனாதான் கர்மம் தீரும் நீங்கும்லா உன் கர்மம் ஒரு பக்கம் பண்ணாலும் தீராது செத்த நெய் தான் தீரும் ஆமா அதே நேரம் புழு குறையணும் ஐயா காசிக்கு ரோடு போட்டு கன்றாலம் கண்பதித்து மன்னவனும் தேவியும் கால்நடையா நடந்து வாராங்களே ரெண்டு பேரும் காசி தண்ணிக்குள்ள முங்கணுமானா அங்க உள்ள பண்டாரங்களுக்கு பணம் காசு கொடுத்தா தான் முங்க முடியும் ஆமா ஏயா முத்து வீரம் பகடையும் புலுடையா மங்கையும் அள்ளி அள்ளி கொடுத்துட்டாங்களே காசி நல்ல தண்ணிக்குள்ள அழகாக முங்குதால அன்னைக்கு நாளையில அரும மகளான வேலு கருமத்தை தீக்கால அப்பமும் குழந்தை இல்ல ராமேஸ்வரம் வாரால சமுத்திரத்தில் முங்குதார் சமுத்திரத்தில் முங்கியல்லோ புண்ணிய தீர்த்தமாடி ராமநாத ஈசனையோ பர்வத வர்த்தினிய அடிபணிந்து வணங்குவாளாரே எனக்கு அப்பமும் குழந்தை இல்ல திருவண்ணாமலை அதில மலைய சுத்துவாளரே அண்ணாமலநாதரையும்
அண்ணாமுலை அம்மாளையும் அடிபணிந்து வணங்குவார். அப்பமும் பிள்ளை இல்ல அருமமாக வாராள குறைதீர்க்கும் குற்றாளோ குற்றாலம் சேர்வ செய்தார். அப்பமும் பிள்ளை இல்ல பாவநாசம் தீர்த்தமாடி பாவத்தை போக்குதாள். அப்பமும் குழந்தை இல்ல போகாத தலம் இல்ல பாராத தெய்வம் இல்ல. ஆமாய்யா அவளுக்கு அப்பமும் பிள்ளை இல்ல. இல்ல ஐயா. ஏ அம்மா அம்மா ஏ பொருளையா ஏ பெண்ணே உன் பேச்ச கேட்டு நான் கோயில் கோயிலா வந்தோம்னு வை. ஏகப்பட்ட துட்டு செலவழிச்சு ஊர் ஊரா உலகம் பூரா கோயிலாம் சுத்தி பார்த்தாச்சு. நீ சொன்னதுக்கு உண்டான அடையாளம் ஒண்ணுமே இல்லையே. ஒரு நல்ல விஷயம் ஒண்ணும் தெரியலையா ஐயா. ஏ கோயில் கோயிலா போனா என்னைக்கு பிள்ளை பிறக்கும்? எங்கய்யா போவாப்போ? ஏம்மா நீ அரமனையில இரு. நீ இரு. நான் 7 ஊரு காணியாச்சு இடமில்லாம பார்க்கணும். ஆமா இன்று மன்னவனும் தேவையும் அவ அரமனையில் இருக்காம 7 ஊரு காணியாச்சு பார்க்கால. அவளுடைய துயரமானது ஆதி கையில ஆண்டவன் அறிந்தார். ஆண்டவன் அறிந்து இப்பேற்பட்ட மங்கையர்களுக்கு முதல வரம் கொடுக்கணும். அப்ப காசி நாதரானவர் நாம போய் சொல்லணும் விவரத்தை. அவன் காசியில இருந்து கன்னியாகுமரிக்கு கால்நடையா நடந்து வராரியா. ஆமா கார் பைக்கு சைக்கிள்லாம் முன்னால கிடையாது. ஆமா எங்க போனாலும் பாத யாத்திரை தான். ஆமா ஆமா நடக்கணுமே. பேரண்டியதுன்னு அந்த நேரத்துல போயிருக்காங்க ஐயா. காசியில இருந்து கன்னியாகுமரிக்கு கால்நடையா நடந்து வராரு. தலங்கள் கண்ட தலங்கள் சிவதலங்கள் எல்லாம் வணங்கி அப்படி வரும்போது என்ன ஐயா திருநெல்வேலி செல்லா நாங்குநேரி தாலுகா அந்த வேப்பனாங்குளத்துல ஊருக்கு மேல்புறத்துல வரும்போது அவர் வரும்போது பாருங்க பங்குனி சித்திர மாதம் பகல வெயில் அடிக்கக்கூடிய காலம். அடிக்குத கால்நடையா நடந்தவருக்கு காலு 2ம் பொத்துருச்சு. பொத்துருந்தா தக்காளி யாருக்கு பாதத்தை எடுத்து வைக்க முடியல. ஒரு எட்டு எடுத்து வைக்க முடியல. அந்த வேப்பனாங்குளத்துல ஊருக்கு மேல்புறத்துல ஆலமரத்து அடியில வந்து அமர்ந்திருக்கார். அப்போ அந்த காசி பாப்பா இருக்கும்போது அங்க ஆடு மாடு மேய்க்கும் பாலகர்கள் ஐயா சின்னஞ்சிறு பிள்ளைகள் விளையாண்டுகிட்டு இருக்கு. எப்பா எனக்கு பாதம் 2ம் பொத்து இருக்கு. நடக்க முடியல. என் பாதகத்துக்கு தகுந்த பாதரட்சை வேணும். யாருக்கிட்ட போய் கேட்டா கிடைக்கும்? ஐயா வேப்பனாங்குளத்துல 1000 பேருக்கு அதிகாரி முத்துவீரம் பகடம் இருக்கு. அவன்கிட்ட போனா கிடைக்கும்னா அவன் வீடு எங்க இருக்குன்னு கேட்கும்போது 7வது மாடியில 20 மாட்டு தலை இருக்கும். 10வது மாடியில பசுவ மாட்டு தலை இருக்கும். அங்க போனா பாத்துக்கலாம்னா அங்க வந்தாரு. எப்பா எனக்கு தகுந்த பாதரட்சை வேணும்னு கேட்டாரு.
அவன் முத்து பவளங்கள் பதித்து ஒரு பாதரட்சியை தகுந்து சரி அழகாக தைத்து ஆமா பாப்பான் பக்கத்துல கொண்டு போட்டான். சரி ஏன் என்ன தொட்டா தோஷம், ஆமா தீண்டுனா தீட்டு வந்து சேரும், சீட்டு தீண்டுறா சீட்டு வந்து சேர்ந்துரும். அது நமக்கு தான் பாவம். ஆமா அதான் எட்டி நிக்கான். ஆமா சரி எப்பா என்ன நீ பாதரட்சை கொடுத்துருக்க, ஆமா உன் முகமும் உன் மனைவாட்டி முகமும் ஆ வாட்டமா இருக்கு. என்ன காரணம்? என்ன காரணம் என்ன காரணம் எப்போ என்ன அந்த அம்மா தலை குனிஞ்சே நிற்கா. ஆமா சரி இருக்கட்டும், சரி இந்த பாதரட்சைக்கு 5 பொண்ணை வச்சுக்காம உன் பிள்ளைகளுக்கு ஆமா வேணும் பண்ட பலகாரம் வாங்கி கொடுணும். ஆமா வாங்கி கொடுங்க. ஆமா உங்க பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுமா. அவன் முத்து முத்தா கண்ணீரை வடிக்கா. ஆமா ஏமா வடிக்க? ஏன் வடிக்க ஐயா என்னங்க நீங்க சொன்ன வார்த்தை ஆ என் உச்சியில் அடிச்ச மாதிரி இருக்கு. ஆமா எனக்கு இது வரைக்கும் பிள்ளை இல்லைன்னா. இல்லையே இல்லையா பிள்ளை இல்லையா? ஆ உன் ஜாதகத்தையும் ஆமா பூத்த பலாபலனையும் சரி கொண்டு வாண்ணா. ஆ அப்படி பார்க்கும்போது உனக்கு நாகதோஷம் செவ்வாதோஷம் இருக்கு. ஆமா இது தீரணுமானா ஆ திருக்கணங்குடியில மலைநம்பி வாசலுக்கு வாசலுக்கு 21 மாதாந்த இடம் இல்லாமல் நடக்கணும். ஆமா கண்டிப்பா ஏயா ஆட்டம்னா ஆட்டோ 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 அவன் பூலுடையா மங்கையும் முத்துவீரம் பகடையும் ஆமா ஏயா திருக்கணங்குடிக்கு 21 மாதாந்த இடம் இல்லாமல் நடக்காவும். ஆமா நடக்காங்க 21வது மாதாந்தத்தில் என்னங்க அவருக்கு வேணுங்கிற அபிஷேகங்கள்லாம் செய்து செய்து அப்படி தேரடியில் இருக்கும்போது ஆமா அந்த குருடன்று ஆ மலநம்பி நாயகனும் கொழுங்குடி நாச்சியாலும் கூடி பேசுதா. ஆமா என்ன பேசுறாங்க முத்துவீரனும் ஆ பூலுடையா மங்கையும் ஆமா குழந்தை வரத்துக்காண்டி வந்திருக்கா. ஆமா வந்திருக்காங்க அவளுக்கு குழந்தை வரம் கொடுக்கணும். கண்டிப்பா கொடுக்கணும் கண்டிப்பா கொடுக்கணும். கணக்கெடுத்து பார்க்கும்போது அவளுக்கு குழந்தை வரங்கிறது கிடையாது. அப்படியா இல்லையா சரி ஐயா என்னங்க எம்மா ஏ புலுடையா ஆ அப்பேற்பட்ட பெண்ணுக்கு குழந்தை வர இல்லையே. ஆமா ஏ குளங்குடி நாச்சியா அவளுக்கு குழந்தைங்கிறதே அறவே இல்லையம்மான்னா. அதுவே கிடையாதம்மா அதுவே கிடையாதம்மா ஐயா நமக்கு அவ அபிஷேகங்கள்லாம் செய்திருக்கா, ஆமா நமக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சிருக்கா. செஞ்சிருக்காங்க அவளுக்கு குழந்தை வரம் கண்டிப்பாக கொடுக்கணும். கண்டிப்பா கொடுக்கணும். அப்போ நீ வேணா போய் பிறந்துக்கோயேன். ஆ சரி ஏ எனக்கு மட்டுமா செஞ்சா உமக்கும் சேர்த்தானே செஞ்சா. எனக்கும் சேர்த்தா செஞ்சிருக்கா அப்படியா? ஆமா அப்போ என்ன செய்யணும்? ஆ நான் ஒரு பெண்ணா பிறக்கேன், சரி நீங்க ஒரு ஆணா பிறக்கணும். கண்டிப்பா ஆட்டம்னார். ஆட்டுக்கியா ஆட்டுக்கியா அப்போ வந்து பூலடியார் இடத்துல சரி எம்மா என்ன உனக்கு அமர்த்த வேணுமா சமத்த வேணுமா? எனக்கு 2 பேரும் வேணும். ஏய், அமர்த்தல் வேணுமா சமர்த்தல் வேணுமா? அமர்த்தம்னா என்ன சமத்தம்னா என்ன? என்ன எப்பா என்ன அமர்த்தனை பெத்தேன்னா நீ நாளைக்கு அலங்கொலப்படுவ. ஆமா அலங்கொலப்படுத்த பாரு. ஆமா அமர்த்தலை பத்தி அவன் அந்த காலத்து வரைக்கும் இருப்பான், உனக்கு நல்ல பேரே வாங்கி தர மாட்டான். சமத்தனை பெத்தா ஆ வீமனுக்கு வீம, ஆமா வீராதி வீரன், ஆமா ஆணுக்கழக. ஆமா ஐயா, ஆனா சமத்தனை பெத்தா இடையில நீ சாவத்தான் கொடுக்கணும். அவனுக்கு ஆயுள் கம்மி ஐயா. அவன் பார்த்தா போலுடையா இவ்வளவு காலம் பிள்ளை இல்லாம இருந்துட்டோம். ஒரு அமத்தனை பெற்று அலங்கொலப்படுவதை விட சமத்தனை பெற்று சாவ கொடுக்கறது மேல. உண்மையிலா அவனை குழந்தை வரந்து ஆரம்பிட்டான். ஐயா அதே நேரம் ஏம்மா தீர்த்தமும் திருநீரம் கொடுத்தான், அவன் அரமனைக்கு போ உனக்கு குழந்தை வர உண்டம்மான்னு. அவன் அரமனைக்கு வரும்போது ஐயா அரும மகா போலுடையா அன்று மாதம் குழி மறந்தா அடுத்த மாதம் கர்ப்பமானா 1 மாதம் 2 மாதம் 1 மாதம் ஐயா மொத்தம் 3 மாதம். அப்ப 4 நல்ல மாதாய் மயக்கையா 5 நல்ல மாதாய் அறவயறு 5வது மாதம் அறவயறு புறணும். அவளுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. என்ன என்ன அடமாங்கா கேக்கா. அடமாங்கா பக்குவம் தெரியுமா ஐயா? அவன் பனகுடியில வந்து ஆமா நாச்சியா வீட்டுல வந்து வந்து அஜியா என்ன என் மனைவாட்டி இன்னைக்கு 5 மாதம் கருப்போம். அவ அடமாங்கா கேட்கால.
ஏ முத்துவீரா என்ன உன் பொண்டாட்டி கர்ப்பமா இருக்காளா? அடபாவி, இவ்வளவு காலையும் பிள்ளை இல்லாம இருந்து இன்னைக்கு பிள்ளை உண்டாயிருக்கான்னா அவளுக்கு என்ன வேணாலும் கொடுக்கணாண்டா. என்ன வேணாலும் வாங்கி கொடுக்காதியா. ஏ அடமாங்காயா அள்ளி கொடுக்கா ஆமா கொண்டாந்து கொடுத்தான். இவ ஆவலோட ஒண்ணுதான். சரி 6வது மாத்தையில் 12 இடமதில் அங்கம் எல்லாம் தங்க நீர். 6வது மாத்தையில ஐர மீன் குழம்பு காக்கா. ஏ பனகுடி சந்தையில வந்து ஐர மீன் வாங்கிட்டு வந்து அவன் கையால கழுவி அதை கறி சமைத்து மனைவாட்டிக்கு கொடுக்கான். 6வது மாத்தையில அவளோட ஒண்ணுதான் 7வது மாதாய் எடையோ பெருத்திருக்கு. ஏ எடை பெருத்திருக்கும் போது ஏ எரிசாம்பல ஒண்ணுதான். ஏ பாடாதியா. 8வது மாதம் திட்டுமுட்டா இருக்கா. அப்ப நீதா கட்ட மண்ணை பிட்டுத்தீங்க. ஏப்பா என்னடா வாங்கி கொடுத்து கட்டப்பட முடியா. அவன் பார்த்தா முத்து வீரன் தடிக்கம்ப கையில தடவடா கொட்டி அடிக்க வாடுதான். வந்தா அப்படியே ஏ பக்கத்து வீட்டுல 10 பிள்ளை பெத்த தாக்கலவி. தாக்கலவி. ஏப்பா தலைப்புள்ள சூழு ஆமா ரோமம் பட்டாலும் சூழு வம்பா போகும். ஐயா அதனால அதுக்கு வேணுங்கிற பண்ட பலகாரத்தை வாங்கி கொடுண்ணா. சரி ஏ பனகுடி சந்தையில வந்து இருக்கு லாலா கடையில் இருக்கிறத பூரா கொண்டாந்து வச்சுட்டான். எல்லாம் கொண்டாந்து வச்சான். இவன் தும்பாலா ஏ பக்கத்துல வேறு கறி கொடுத்துட்டு இவன் கட்டமண்ணை தாம்பிட்டு திங்க. 9வது மாதம் ஐயோ வாழ போல சொல்லலுவா. 10வது மாதையில 10வது அவ பரிபூரண கற்பமானா. நிறமாத்த சூளுடனே ஆனதாயிருக்கும் போது வயர் வலி வந்துடுத. அழகான மருத்துவத்தை பக்கத்துக்கு அழைத்து வாரான். ஏ மருத்துவத்துக்கு 10,000 பொண்ணு கொடுத்து அழைச்சிட்டு வந்தான். ஆமா அவ என்ன கொண்டு வரா? என்ன ஒரு பரட்ட 12 ரூபா கொண்டு வரா. வரால அவன் கையில அதான் இருக்கும். ஐயா பக்கத்துல இருக்கும்போது என்ன புலுடையா சொல்லுதா, என்ன அம்மா அம்மா மருத்துவமே வயர வலிக்குதம்மா வலிக்குதம்மா வானால போகுதம்மா இடுப்பு அறியுதம்மா ஈரக்கொலை துடிக்குதம்மா முதல பத்தி எடுப்பேனோ மாண்டுதான் போவேனோ கொஞ்ச நேரம் சஞ்சலந்தான் குழந்தை பெத்த கொஞ்சலாம அரும மகளான வேலோ கயத்த கையில பிடித்துக்கம்மா கடவுள நேர்ந்துக்கம்மா ஈத்த கயர் பிடிமா ஈஸ்வரன நேர்ந்துக்கம்மா அரும மகளான வேலோ முக்காணி பாடுவாள முக்கணன நேருவாள அரும மக திருவயற்றில உடனடியா வயர் வலித்து அழகான பெண் குழந்தை ஐயா பெண் குழந்தை அப்ப வந்து பிறக்குதையா. அவன் பெண் குழந்தை பிறக்கும் போது மதல பெத்த மயக்கத்தில புலுடைய கேக்கால
அம்மா அம்மா மருத்துவமே மருத்துவமே என்ன பிள்ளை பிறந்து இருக்கு பிறந்திருக்கு பெண் குழந்தை பிறந்து இருக்கு பிறந்திருக்கு ஐயோ பாவி தெய்வம் பாவி தெய்வம் மலை நம்பி வாசலுக்கு வாசலுக்கு நான் மாதாந்த இருந்த அம்மா இருந்த அம்மா ஆணு வந்து பிறக்குமென்னு பிறகுமென்னு அவஸ்தை தாங்கி இருந்த அம்மா இருந்த அம்மா பெண்ணா வந்து பிறந்து இருக்கு பிறந்திருக்கு என்று தான் சொல்லும் போது சொல்லும் போது கண்ணீரை வடியாதம்மா அடியாதம்மா கவலை அது அடையாதம்மா அடியாதம்மோ பெண் பிறந்த திருவயற்றில் வயதில் உடனடியா வயர் வலித்து வழித்தோ ஐயா வயர் வலித்து ஆணு வந்து பிறக்கும் அம்மா பிறக்கும் அம்மா அப்பா அடிதோடியாக வயர் வலித்து தோளுடையா திருவயற்றில் திருவயற்றில் ஆண் குழந்தை பிறக்குதையா ஆண் குழந்தை பிறந்ததுன்னு ஆனந்த கொலவை போடுதார செல்லம் அவன் பிறந்தாமனு அழகு நல்ல இடமதில சீனி பழம் செலவு செய்தா அருமை நல்ல மகனை வேணும் மகனை வேணும் ஆனந்த கொலவை போடுதார அருமை நல்ல மகள வேலுவான் வாசலில செல்லம் அவன் பிறந்தாமனு சீனி பழம் செலவு செய்தா வாங்கி நல்ல தலையழக தலையழக வாடா மல்லி போட்டழகா சுத்த நல்ல சிவப்பழக சிவப்பழக செந்தூர் போட்டழகா அருமை நல்ல மகனுக்குத்தான் பால் கொடுத்தா சீர் கொடுத்தா சீர் கொடுத்தா பாசத்தோட வளர்த்துவாரா அருமை நல்ல மகனை வேணும் மகனை வேணும் அழகுடனே இருக்கார அருமை நல்ல மகனுக்குத்தான் எவ்விதமா பேர் கொடுக்கா ஐயர் வந்து சொன்னதால பெண்ணாக பிறந்தம்மாவா ஐயமானு பேர் கொடுக்கா மலை நம்பி வாழகணும் மதலையாக பிறந்ததால சின்ன நம்பி என்று சொல்லி சின்ன நம்பி என்று சொல்லி செல்ல மகனுக்குத்தான் பேர் கொடுத்தா அருமை மகன் சின்ன நம்பி ஆணிலையும் அழகந்தானே அம்பல சிலை அழக என் கட்டி மகன் சின்ன நம்பி நாலு ஒரு மேனியுமா பொழுது ஒரு வண்ணமுமா
வளர்ந்து கொண்டு வாரான ஒரு வயதான் இரு வயதான் உந்தோடு நாளாச்சு 5 நல்ல வயதாச்சு அறியாத பிராயமானா ஏட்டு பாட இஞ்சுவடி அழகுடனே படிக்கான என் கட்டிமவன் சின்ன நம்பி வேதங்களும் பிராணங்களும் அழகுடனே படித்துட்டான அப்ப என்ன படிக்கிறான் அம்பு சண்டை சிலம்பு தோளில ஆணையத்தான் குதிரையத்தான் அழகன் இந்த தொழில் படித்தான் கூடு விட்டு கூடு வாய்வான் பல தொழிலும் தான் படித்தான் செல்ல பிள்ளை சின்ன நம்பி அவன் வீராதி வீரந்தான வீரமுடி சமத்தந்தான கட்டி மகன் சின்ன நம்பி எட்டி பாஞ்சானானா 800 அடி பாயுவான சொல்லித்தான் பாஞ்சானானா 90 அடி பாயுவான அரும மகன் சின்ன நம்பி வீராதி வீரனாக தானதாக இருக்கும் போது பாண்டியம்மர் கூட்டம் தானே வேட்டையாடும் பழக்கம் உண்டு ஏன் சின்ன நம்பிய அழைத்தல்லவோ வேட்டையாடி வாரார வேட்டையாடி வார போது ஒரு நாள் தலைமதியில இந்த பாண்டியம்மர் கூட்டத்தில பகடு நீ வேண்டாப்பா வேண்டாம்னு சொல்லிட்டார அருமம் அவன் சின்ன நம்பி தனி வேட்டை ஆடணும் மயில் பாறை சுப்பி வார சுப்பையான் ஆக்கியரிடம் காட்சி நாய் போட்ட குட்டி காட்சி குட்டி பூச்சி குட்டி அழகாக வாங்கியல்லோ அத கை வளப்பா வளக்கார செல்ல பிள்ளை சின்ன நம்பி அவன் கடினா கடிக்கும் ஐயா பிடினாலும் பிடிக்கும் ஐயா அழகு பிள்ளை சின்ன நம்பி தானதான் இருக்கும் போது களக்காட்டு மலையதில கரடியுட அட்டகாசம் உடன்குடி மலையதில உடும்பினுட அட்டகாசம் பைப்பநெறி மலையதில பன்னியுட அட்டகாசம் அடங்காத சின்ன நம்பி காட்சி நாயும் பூசி நாயும் தானதான் கை பிடிக்கா கத்தி கம்பு குத்து கம்பு தானத்தான் கையில் எடுக்கா களக்காட்டு மலையதில கரடி வெட்ட ஆடுதான பைப்பநெறி மலையதில பன்னி வெட்ட ஆடுதான உடன்குடி மலையதில உடும்பு வெட்ட ஆடுவானா அத அழகாக பங்கு போட்டு ஊருக்கெல்லாம் கொடுப்பானா அவன் அழகாக கறி சமைத்து காட்சி நாயும் பூச்சி நாயும்
அழகாக படைப்பானா அவனும் அப்ப உண்ணுவானா அடித்தானதான் இருக்கும் போது பனகுடி ஊரதில மாணிக்க வசங்கோட்டையில அடங்காத பேக்குதிர காண வச்ச திங்காது அது கடுவாளத்தை ஏந்தாது முன்ன போனா கடிக்கும் ஐயா பின்ன போனா எரியும் ஐயா அடங்காத குதிரையத்தான் அடக்க வந்த மன்னனெல்லாம் மாண்டு மாண்டு போயிட்டான அவன் மாணிக்க வாசகர்வா எழுதி போடு வச்சிட்டார அடங்காத குதிரையத்தான் அடக்கிய மன்னனுக்கு என்னுடைய இடமாதிர என் சொத்துல கண்டதில பேரு பாதி எழுதிதான் கொடுத்துடுவேன் எனக்கு மகனாக இருக்கலாமே செல்ல பிள்ளை சின்ன நம்பி குதிரைய அடக்க வாரான் கொட்டாரத்தை திறக்கான குதிரைய பார்க்கான அவன் சின்ன நம்பிய கண்ட போது அடங்காத பேக்குதிர அது செவிய விரிக்கி ஐயா யாருட்டு பாக்குதையா செல்ல பிள்ளை சின்ன நம்பிய துள்ளி தான் பாயுதான குதிரை மேல யாருதான குதிரை குடுமிய பிடிச்சிட்டான பனகுடி சந்தையத்தான் மூணு நல்ல வளையம் வந்து மாணிக்க வாசம் கோட்டையில அடங்காத பேக்குதிர அது திடீர்னு விழுந்துடுத நாலு கால நீட்டிடுத நாக்கத்தான் தள்ளிடுத கொட்ட மரம் அடித்திடுத அடங்காத குதிரையத்தான் செல்ல பிள்ளை சின்ன நம்பி அடக்கித்தான் ஆடான அருமமாவன் சின்ன நம்பி மாணிக்க வாச கோட்டையில மகனுக்கு மகனாக வளர்ந்து கொண்டு வாரான செல்ல பிள்ளை சின்ன நம்பி கல்யாணத்தை முடிக்கணுமே பூதப்பாண்டி ஊரதில அருமமகா சோனாச்சி பெண்ணத்தான தாளக்குடி பூதப்பாண்டி மாமனுட மகளத்தான பெண் பேசி முடிக்கார நாளிட்ட மாப்பிள்ளையா காத்திருக்கான் சின்ன நம்பி பாப்பா குடி ஊராதில அருமமாக ஆண்டா பிள்ள அழகா பிள்ள தம்புராய பிள்ளையவ அருமமாக நாண வேணும் அவருடைய இடமதியில காவக்காட்டு மூலையில ஏழு சொப்பு திரவியந்தான் இருக்குதையா திரவியத்தை
எடுப்பதற்கு ஒருத்திக்குத்தான் ஒரு மகனா வீராதி வீரந்தான ஈனகோல பகடதான அழகு நல்ல இலையில நாலிட்ட மாப்பிளைய வெட்டி பாலி கொடுக்கணுமே கொடுத்தாத்தான் திரவியத்தை எடுக்கலாமே அவன் பார்த்துட்டாரா அது நேரம் அருமமாவே சின்ன நம்பிய அழைக்கார பொல்லாத சின்ன நம்பி குதிரை மேல வாரான அழகு நல்ல இடமதியில அருமமாக நாண வேணும் இருக்கும் போது சின்ன நம்பிய வெட்டி பாலி கொடுக்கணுமே தானமெல்ல அழைத்து வந்து போதைகளை கொடுக்கார கள்ளத்தான குடிக்கான சாராயத்தை கொடுத்துட்டான அவிகின கொடுத்துட்டான மதிமயங்கி இருக்கும் போது காவக்காட்டு மூலையில செல்ல பிள்ளை சின்ன நம்பி அழகுடனே கொடுத்தார் மாறி உயிர கொடுக்கணுமே ஆண்ட வந்தா பன்னீராது தெளித்தல்லவோ மாறி உயிர கொடுக்காரு அவன் மாறிமல்ல பறக்கும் போது இது வரைக்கும் சின்ன நம்பி இன்னையில இருந்ததான சின்ன தம்பி உண்மையாரு காவக்காட்டு முளையில நிலையம் அது வாங்கிட்டார சின்ன தம்பி தலங்கள் விட்டு செவராம்பேட்டை ஊரதியில செவராம்பேட்டை சுடலையுட மாயாண்டி வாசலில வந்து நிலையம் வாங்குவாரு அருமமையினை சின்ன நம்பி வேலை நல்ல வேலை அப்பா விளையாடும் நேரம் அப்பா சிவராம்பேட்டை சுடலையுட மாயாண்டி வாசலில அழகாக கொலுவிருக்கான் கொல்லாத சின்ன நம்பி ஆடுவானம் பாடுவானா ஆதாளி பாடுவானா அடங்காத சின்ன நம்பி காணவில ஆடுவானா சிவராம்பேட்டை சுடலையுட மாயாண்டி வாசலில பொல்லாத சின்ன நம்பி கச்சைக்கு மேல் கச்சை கட்டி கருத்த கச்ச சுங்கல் வைத்தான் முன்ன வந்த சுங்கலையில மகனியா சேரம்மா பின்புறத்து சுங்கலையில பிரம்மதேவன் ஆச்சாரம்மா மலப்புறத்து சுங்கலையில வாயுதேவன் ஆச்சாரம்மா ஆடுவானம் பாடுவானா ஆதாளி பாடுவானா வீராதி வீரந்தான வீரமுடி சமத்தந்தான எட்டி பாயுவானா செல்ல பிள்ளை சின்ன நம்பி சிவராம்பேட்டை சுடலையுட மாயாண்டி வாசலில வந்து நிலையம் வாங்கியல்லோ அழகு பிள்ளை சின்ன நம்பி பொல்லாத சின்ன நம்பி தான விழா ஆடுவானா அருமம்
மகன் சின்ன நம்பி வேலை நல்ல வேலை அப்பா விளையாடும் நேரம் அப்பா இதுதான வேலை அப்பா மேலவாத்திய கலைஞர்கள் தான மிக ஆடுவார அடியா அரும மகன் சின்ன நம்பி சிவராம்பேட்டை சுடலை விடா ஆண்டி வாசலில அரும மகனாகிய சின்ன நம்பி ஆனந்தமாகவே கொலவிருக்கின்றார்